students, welcome to the new lesson. இன்னைக்கு நம்ம 8th standard term 1 unit 2 geography பார்க்க போறோம். lesson பேரு weather and climate. first weather நான் என்னன்னு பார்த்துடலாம். weatherங்கிறது ஒரு day to day condition, அதுதான் நம்ம weatherன்னு சொல்றோம். ஸோ இது ஒரு ஷார்ட் பீரியட், ஒரு நாளைக்குள்ளது அதை சொல்கிறது தான் வெதர். சம்டைம்ஸ் வந்து இது வந்து வீக் மந்த் கணக்காக கூட இந்த வெதரை வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. இதுக்கு அடுத்தால வெதருக்கும் கிளைமேட்டுக்குள்ள ஒரு டிஃப்ரென்ஸை வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது இப்போ வந்து நிறைய மக்கள் வந்து சொல்லுவாங்க இன்னைக்கு கிளைமேட் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அப்படி சொல்கிறதே தப்பு. டே டு டே ஃபினாமினானா நம்ம கிளைமேட்னு சொல்லக்கூடாது, வெதர்னு சொல்லணும். கிளைமேட்டுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் கண்டிஷன் ஆஃப் தி வெதர் தான் நம்ம கிளைமேட்னு சொல்கிறோம். இப்போ ப்ரீவியஸ் பேஜில் ஒரு பாக்ஸ் இருந்தது. இது ஆக்சுவலாக என்ன இருக்குன்னா அதில் அட்மாஸ்பியரோட கம்போசிஷன் இருக்குது. அட்மாஸ்பியரில் 78% நைட்ரஜன் இருக்குது, 21% ஆக்சிஜன் இருக்குது, 0.97% ஆர்கான் இருக்குது, 0.03% ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் மிச்சம் இருக்குது 0.04% வந்து அதர் கேஸஸ் அண்ட் வாட்டர் வேப்பர். இதுதான் அட்மாஸ்பியரோட கம்போசிஷனாக. அடுத்தால கிளைமேட் பார்த்துடலாம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஆவரேஜ் கண்டிஷன் ஆஃப் தி வெதர் தான் நம்ம கிளைமேட் சொல்கிறோம். யூஸ்வலி ஃபார் 35 இயர்ஸ்க்கு வந்து கால்குலேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கிளைமேட்டுங்க வேர்ட் க்ரீக் வேர்ட் கிளிமோ அப்படிங்கிறதுலேருந்து டிரைவ் ஆயிருக்கு. இதோட மீனிங் வந்து இன்க்ளினேஷனா. இதுக்கு அடுத்தால ஃபேக்டர்ஸ் கண்ட்ரோலிங் கிளைமேட் அண்ட் வெதர் கொடுத்துருக்காங்க. என்ன ஃபேக்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஆஃப் சன்ரேஸ், லென்த் ஆஃப் டே டைம், ஆல்டிடியூட், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லேண்ட் அண்ட் வாட்டர் பாடிஸ், லொக்கேஷன் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் மவுண்டன் ரேஞ்சஸ், ஏர் ப்ரெஷர், winds and ocean current are the major factor which affect weather and climate of the region அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து எர்த் வந்து ஒரு ஸ்பியர் ஷேப்பில் இருக்குது. ஸோ வந்து சன்ரைஸ் வந்து சம் ஏரியாவில் வந்து அது வெர்டிக்கலாக ஃபாலோ ஆகும், சம் ஏரியாவில் ஸ்லாண்டிங்காக ஃபாலோ ஆகும். ஸோ வெர்டிக்கலாக ஃபாலோ ஆகுறப்ப ஹீட் வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஸ்லாண்டிங்காக ஃப்ளோ ஆகிற இடத்துல ஹீட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா போலார் ரீஜனில் வந்து சன் ரேஸ் வந்து ஸ்லாண்டிங்காக படும், அதனால் அந்த இடத்துல கூலாக இருக்கும். அதே நேரத்தில் ஈக்குவேட்டரியல் ரீஜனில் வந்து சன்ரைஸ் டேரெக்டாக படுறதுனால அந்த இடத்துல ஹீட் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதான் கொடுத்துருப்பாங்க. சன்ரைஸ் வந்து அன்ஈவனாக இடத்துல ஃபாலோ ஆகுது, அதனால் டிஃப்ரெண்ட் கிளைமேட் அண்ட் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து மெட்ராலஜி அண்ட் கிளைமேட்டாலஜி பற்றி இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் வெதரை வந்து மெட்ராலஜின்னு சொல்கிறோம். அதே மாதிரி சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் கிளைமேட்டை கிளைமேட்டாலஜி அப்படின்னு சொல்கிறோம். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் தி வெதர் அண்ட் கிளைமேட்டை. அடுத்தால நம்ம பார்க்க போகிறது எலமெண்ட்ஸ் ஆஃப் வெதர் அண்ட் கிளைமேட்டை. ஸோ எலமெண்ட்ஸ் ஆஃப் வெதர் அண்ட் கிளைமேட் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர், ரெயின்ஃபால், ப்ரெஷர், ஹியூமிடிட்டி அண்ட் விண்ட். இதை ஒவ்வொன்றா தனித்தனியாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு டெம்பரேச்சர்னால் என்னென்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டெம்பரேச்சருங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், டிகிரி ஆஃப் ஹீட் ப்ரெசன்ட் இன் தி ஏர் தான் நம்ம வந்து டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டெம்பரேச்சரோட டெஃபினிஷன் என்ன, டிகிரி ஆஃப் ஹீட் ப்ரெசன்ட் இன் ஏர். நெக்ஸ்ட் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒன்வேர்டுக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் ஐசோதெர்ம்னா என்னன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஐசோக்கான மீனிங் சொல்லியிருந்தேன். ஐசோனா ஈக்குவல், ஐசோதெர்முக்குள்ள மீனிங் வந்து ஈக்குவல் டெம்பரேச்சரா. அதே மாதிரி ஐசோக்ரைம்னா ஈக்குவல் லோயஸ்ட் டெம்பரேச்சர், ஐசோஹெல்னா ஈக்குவல் சன்ஷைன், ஐசோலோ பார் அப்படின்னா ஈக்குவல் ப்ரெஷரா, ஐசோபார்னா ஈக்குவல் அட்மாஸ்பிரிக் ப்ரெஷரா, ஐசோ ஹைட்னா ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபாலா. அதுக்கப்புறம் முக்கியமான ஒன் வேர்ட், எர்த்தோட அட்மாஸ்பியர் வந்து இன்சோலேஷனை விட டெரெஸ்ட்ரியல் ரேடியேஷனால் தான் அதிகமாக ஹீட் ஆகுதுன்னு சொல்லி இந்த பேரால லாஸ்ட் லைனில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் லாப்ஸ் ரேட் அப்படின்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க. டெம்பரேச்சர் வேரிஸ் போத் ஹரிசாண்டலி அண்ட் வெர்டிகலி. டெம்பரேச்சர் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் ஹைட்டு. அதாவது ஹைட்டு கூட கூட டெம்பரேச்சர் வந்து குறையுதான். அதாவது 1000 மீட்டர் நம்ம மேலே போகிறப்ப 6.5 டிகிரி செல்சியஸ் வந்து குறையுது. இந்த மாதிரி மேலே போகிறப்ப ஆல்டிடியூட் கூடுறப்ப எப்போ டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகுதோ இதை வந்து நம்ம லாப்ஸ் ரேட் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு அடுத்தால ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் தி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டெம்பரேச்சர் பார்த்துடலாம். எதெல்லாம் டெம்பரேச்சர் டிஸ்ட்ரிபியூஷனை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லேட்டிடியூட், அப்புறம் ஆல்டிடியூட், நேச்சர் ஆஃப் லேண்ட், ஓஷன், ப்ரிவேலிங் விண்ட்ஸ், ஸ்லோப், ஷெல்டர் அண்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சீஸ், நேச்சுரல் வெஜிடேஷன் அண்ட் சாயில். இதெல்லாம் தான் டெம்பரேச்சரை அஃபெக்ட் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணமாக இருக்குது. தென் மெஷரிங் டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்ட் யூனிட்டில் டெம்பரேச்சர் நம்ம மெஷர் பண்ணுறோம், லைக் செல்சியஸ், ஃபாரன்ஹீட், கெல்வின். அதே மாதிரி மெட்ராலஜிஸ்ட் வந்து என்ன மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தெர்மோமீட்டர், ஸ்டீவ்சன் ஸ்க்ரீன், இதெல்லாம் வந்து டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா எப்போ வந்து
எர்த்தில் வந்து ஹீட் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 2 to 4 PM. அதாவது மதியம் ஒரு 2 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் ஹீட் வந்து அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் டெம்பரேச்சர் கம்மியாக இருக்க டைம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் 4 AM அந்த டைம் கிட்ட டெம்பரேச்சர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் மீன் டெம்பரேச்சர் கீழே மீன் டெய்லி டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு 24 ஹவர்ஸில் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் டெம்பரேச்சர் ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் எடுத்தால், அதை விட இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா ஆவரேஜ் ஆஃப் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் டெம்பரேச்சர். ஸோ மேக்ஸிமம்க்கும் மினிமம்க்கும் ஆவரேஜ் எடுத்தோம்னா 24 ஹவர்ஸ்க்குள்ளே அதை வந்து மீன் டெய்லி டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து டையூரல் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சரா. இது எப்படின்னா ஒரு டேயில் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் டெம்பரேச்சருக்கான டிஃப்ரென்ஸை டையூரல் ரேஞ்சுன்னு சொல்கிறோம். ஸோ ஆவரேஜ் எடுத்தோன்னா அதை வந்து மீன் டெய்லி டெம்பரேச்சர், டிஃப்ரென்ஸ் எடுக்கிறத டையூரல் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ஆனுவல் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர். ஸோ இதில் நேம்லேயே இருக்குது, ஆனுவல்னா என்ன, இயர். அதனால் ஒரு வருஷத்தில் ஹையஸ்ட்டாக இருக்க டெம்பரேச்சரையும் லோவஸ்ட்டாக இருக்க மீன் டெம்பரேச்சருக்கான டிஃப்ரென்ஸை தான் நம்ம ஆனுவல் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ஐசோதர்ம் ஆல்ரெடி சொன்னேன், அதுதான் மறுபடியும் கொடுத்துருக்காங்க. ஐசோதர்ம் ஆர் தி இமேஜினரி லைன் விச் கனெக்ட்ஸ் தி சேம் டெம்பரேச்சர் ஆஃப் டிஃப்ரெண்ட் பிளேசஸா. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹீட் ஜோன் ஆஃப் எர்த் பார்த்துடலாம். அது ஹீட் ஜோன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 3 ஜோன்ஸ் இருக்குது, டாரிட் ஜோன், டெம்பரேட் ஜோன், ஃப்ரிட்ஜிட் ஜோனா. ஸோ இது வந்து இந்த டயக்ராம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் ஆகும். இந்த டயக்ராமில் ஈக்குவடாரியல் ரீஜியன்லேருந்து மேலே ட்ராபிக் ஆஃப் கேன்சர், அதே மாதிரி ஈக்குவடாரியல் ரீஜியன்லேருந்து ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான், இந்த ரீஜனை நம்ம டாரிட் ரீஜன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரீஜனில் என்ன ஆகும்னா சன் ரேஸ் வந்து டைரெக்டாக ஃபால் ஆகும், அதனால் இந்த இடத்துல ஹீட் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் டெம்பரேட் ஜோன் எங்கேருந்து எது வரைக்கும் பார்த்துடலாம். ட்ராபிக் ஆஃப் கேன்சர்லேருந்து ஆர்டிக் சர்க்கிள் வரைக்கும் இருக்கிறத நம்ம டெம்பரேட் ஜோன் சொல்கிறோம். அதே மாதிரி சதர்ன் ஹெமிஸ்பியரில் ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான்லேருந்து அண்டார்டிக் ரீஜன் வரைக்கும் உள்ள ஏரியாவை நம்ம வந்து டெம்பரேட் ஜோன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல சன் ரேஸ் வந்து ஸ்லாண்டிங்காக ஃபால் ஆகுது, அதனால் ஹீட் வந்து அதிகமாக இருக்காது. ஸோ மாடரேட் கிளைமேட் வந்து இருக்கும், டெம்பரேச்சர் ரொம்ப ஜாஸ்தி இருக்காது. பட் டாரிட் ஜோனில் ஹீட் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ வந்து ஃப்ரிட்ஜிட் ஜோன் பார்த்துடலாம். ஆர்டிக் சர்க்கிள்லேருந்து நார்த் போல் வரைக்கும் நார்தர்ன் ஹெமிஸ்பியர்லையும், அதே சேம் டைமில் சதர்ன் ஹெமிஸ்பியரில் அண்டார்டிக் சர்க்கிள்லேருந்து சவுத் போல் வரைக்கும் உள்ள ஏரியாவை நம்ம ஃப்ரிட்ஜிட் ஜோன் சொல்கிறோம். ஸோ இந்த இடத்த பார்த்திங்கன்னா ரொம்பவே சன் ரேஸ் வந்து ஸ்லாண்டிங்காக ரொம்ப கம்மியான ஹீட்டு தான் போய் ரீச் ஆகும். அதனால் இந்த ஏரியா வந்து ரொம்ப ஃப்ரோசனாக இருக்கும், டெம்பரேச்சர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இந்த 3 ஜோனும் அவ்வளோதான். இப்போது வந்து வேர்ல்ட்லேயே இருக்கிறதுலே ஹையஸ்ட்டாக ரெக்கார்டான டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 1913ஆம் ஆண்டில் டெத் வேலி, அது எங்கே இருக்குன்னா கலிஃபோர்னியா யூஎஸில் இருக்குது. அங்கே வந்து ஹையஸ்ட் டெம்பரேச்சர் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 56.7 டிகிரி செல்சியஸா. அதே மாதிரி உலகத்தில் எப்போ லோயஸ்ட் டெம்பரேச்சர் ரெக்கார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1983 அண்டார்டிகாவில் சோவியட் வாட்ஸ்டாக் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது, அங்கே வந்து -89.2 டிகிரி செல்சியஸ் வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு. இந்த பேஜில் அவ்வளோதான் முக்கியமானது. ஸோ இவ்வளோ நாள் நம்ம டெம்பரேச்சர் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ரெயின்ஃபால் பார்க்க போகிறோம். ரெயின்ஃபால் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கு ஒன் வேர்ட் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா ரெயின் காஜ் வந்து பார்த்துக்கோங்க. ரெயின்ஃபால் இஸ் மெஷர்ட் பை ரெயின் காஜ். ஸோ எந்த அப்பாரட்டஸ் யூஸ் பண்ணி ரெயின்ஃபால் மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ரெயின் காஜ். இந்த டயக்ராமில் பாருங்கள், ரெயின் காஜ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் அழகாக அந்த ரெயின்ஃபால் வந்து விழுறப்ப அதை வந்து மெஷர் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து ரெயின் காஜ் தான் ரெயின்ஃபால் வந்து மெஷர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஏர் ப்ரெஷர் பார்த்துடலாம். இந்த ஏர் ப்ரெஷர் கீழே ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க, அனிராய்ட் பேரோமீட்டர்னு. ஸோ ஏர் ப்ரெஷரை மெஷர் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து அனிராய்ட் பேரோமீட்டர். ஸோ இந்த டயக்ராம் நல்லா பார்த்தாலே உங்களுக்கு இது மறக்காது. இப்போ வந்து ஸ்டாண்டர்ட் ஏர் ப்ரெஷர் அட் சி லெவல் கொடுத்துருக்காங்க 1013.25 MB. At the earth surface the pressure is 1.03 kg per square centimeter அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறமா ஒரு முக்கியமான கான்செப்ட் கொடுத்துருப்பாங்க. லோ ப்ரெஷர் ஏரியா அப்படிங்கிறது வந்து எப்படி, லோ ப்ரெஷர் ஏரியாவும் ஹை ப்ரெஷர் ஏரியாவை பற்றி முக்கியமான ஒரு கான்செப்ட் இருக்கும். என்னன்னா லோ ப்ரெஷர் ஏரியா இஸ் an ஏரியா in the atmosphere where the pressure is low than the surrounding area. ஸோ சரௌண்டிங் ஏரியாவை விட ஒரு ஏரியாவில் ப்ரெஷர் லோவாக இருந்துச்சுன்னா அதை நம்ம லோ ப்ரெஷர் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி சிச்சுவேஷனில் என்ன ஆகும்னா, ஸோ லோ ப்ரெஷர் ஏரியா க்ரியேட் ஆகுறப்ப மற்ற இடத்துல இருந்து விண்ட் ப்ளோ ஆகி டுவர்ட்ஸ் லோ ப்ரெஷர் ஏரியா வந்து ப்ளோ ஆகும். In this situation the wind from the surrounding blow towards the center of low pressure area. ஸோ லோ ப்ரெஷர் ஏரியா க்ரியேட் ஆச்சுன்னா விண்ட் வந்து டுவர்ட்ஸ் லோ ப்ரெஷர் ஏரியா வந்து ஃபால் ஆகும். அதே மாதிரி இப்போ ஹை ப்ரெஷர் ஏரியா பார்த்தோன்னா மற்ற ஏரியாவை விட ஒரு ஏரியாவில் ப்ரெஷர் ஹையாக இருந்தால் அதை வந்து நம்ம
ஹை ப்ரெஷர் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹை ப்ரெஷர் ஏரியா கிரியேட் ஆகிறப்ப விண்டு வந்து அவுட்வர்ட் டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகும். ஸோ வந்து லோ ப்ரெஷரில் என்ன பார்த்தோம், லோ ப்ரெஷரில் வந்து இன்வர்ட் டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகும்னு பார்த்தோம் விண்டு டுவர்ட்ஸ் தி லோ ப்ரெஷர் ஏரியா. அதாவது டுவர்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லைனா இன்வர்ட் டைரக்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. லோ ப்ரெஷருக்கு ஹை ப்ரெஷர் ஏரியா கிரியேட் ஆச்சுன்னா அவுட்வர்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லைனா அவே ஃப்ரம் தி லோ ப்ரெஷர் ஏரியான்னு ஹை ப்ரெஷர் ஏரியான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன். ஹை ப்ரெஷர் ஏரியா இஸ் the area of atmosphere where the barometric pressure is higher than the surrounding area. In this case, the wind from the center of the high pressure blow towards the surrounding the low pressure. ஸோ வந்து இது வந்து ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷருக்கு வந்து விண்ட் ஃப்ளோ ஆகும், அதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ லோ ப்ரெஷரை நம்ம எல் அப்படிங்கிற சைன் வச்சு ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஹை ப்ரெஷராக ஹச்சிங்க சிம்பிள் வச்சு யூஸ் பண்ணி நம்ம வந்து மார்க் பண்ணுறோம். லோ ப்ரெஷர் சிஸ்டமை வந்து சைக்ளோன் அப்படின்னு சொல்கிறோம், டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி ஹை ப்ரெஷர் சிஸ்டமை வந்து ஆன்டி சைக்ளோன் அப்படின்னு சொல்கிறாங்க. லோ ப்ரெஷர் வந்து இருக்கிறப்ப எப்படி இருக்கும்னா க்ளவுட் வந்து இருக்காது அண்ட் விண்ட் அண்ட் ப்ரெசிபிடேஷன் கொஞ்சம் இருக்கும். ஹை ப்ரெஷர் டைமில் எப்படி இருக்கும்னா ஃபேர் அண்ட் காம் வெதர் வந்து இருக்கும். ஐசோபார் தான் நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ரெஷர் வந்து பார்க்குறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். எப்படி லாஸ்ட்டாக நம்ம டெம்பரேச்சரில் ஐசோதேர்ம்னு பார்த்தோமோ அதே மாதிரி ஐசோபாரா. இப்போ வேர்ல்ட்லேயே ஹையஸ்ட் ப்ரெஷர் எங்கே ரெக்கார்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகாட்டா, ரஷ்யாவில் இருக்க அகாட்டாவில் தான் ரெக்கார்ட் ஆகிருக்கு. 1968 ரெக்கார்ட் ஆகிருக்கு. எவ்வளோ ரெக்கார்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1083.8 MB. ஸோ இதுதான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் ப்ரெஷர் ரெக்கார்டட் இன் தி வேர்ல்டு. இதே மாதிரி லோவஸ்ட் ப்ரெஷர் எங்கே ரெக்கார்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெரியானா ஐலாண்டில் டைஃபூன் டிப் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் ரெக்கார்ட் ஆகிருக்கு. 1979 ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஸோ எவ்வளோ லோ ப்ரெஷர்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 870 MB தான் இருந்திருக்கு. ஸோ இதான் இருக்கிறதுலே லோவஸ்ட் ப்ரெஷர். நெக்ஸ்ட் வந்து மெஷரிங் ஆஃப் ஏர் ப்ரெஷர், அது நம்ம அந்த டயக்ராம்லேயே பார்த்தோம். அனிராய்ட் பேரோமீட்டர் இல்லைனா ஆர்டினரி பேரோமீட்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஏர் ப்ரெஷர் வந்து மெஷர் பண்ணுவோம். அதே மாதிரி பேரோகிராம் வந்து இஸ் யூஸ் டு மெஷர் கண்டினியூஸ் வேரியேஷன் ஆஃப் தி அட்மாஸ்பியர் ப்ரெஷர். அதை மெஷர் பண்ணுறதுக்கு பேரோகிராம் வந்து யூஸ் பண்ணுறோம். தென் இங்கே வந்து ஒரு ஃபேக்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. த அட்மாஸ்பியர் ப்ரெஷர் பிகேம் லோவர் than the pressure of the air inside your ears. Your ears pop because they are trying to equalize or matching the pressure. ஸோ அன்ஈக்குவல் ப்ரெஷர் இருக்கிறதுனால ஒரு ப்ரெஷர் இன்னொரு ப்ரெஷருக்கு ஈக்குவேட் ஆக முடியாமல் ப்ளீடிங் வந்து இயர்ஸ்லேருந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த சேம் திங் ஹேப்பன்ஸ் வென் தி பிளேன் இஸ் ஆன் தி வே டவுன் அண்ட் யுவர் இயர்ஸ் ஹாவ் டு ஜஸ்ட் அட்ஜஸ்ட் டு தி ஹையர் அட்மாஸ்பியர் ப்ரெஷரா. ஸோ இது வந்து ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ்னால க்ரியேட் ஆகக்கூடிய ஒரு ஃபினாமினா. நெக்ஸ்ட் வந்து ஹியூமிடிட்டி பார்த்துடலாம். ஹியூமிடிட்டி லெவல் வந்து எப்படி இருக்கும்னா ஈக்குவேட்டர்லேருந்து போல்ஸ்க்கு போகிறப்ப அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போகும். அதுதான் நாங்கள் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கோம். அந்த லெவல் ஆஃப் ஹியூமிடிட்டி டிக்ரீசஸ் டுவர்ட்ஸ் தி போல் ஃப்ரம் தி ஈக்குவேட்டரா. ஸோ என்ன டிவைஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹைக்ரோமீட்டர் யூஸ் பண்ணி தான் ஹியூமிடிட்டி வந்து மெஷர் பண்ணுறாங்க. ஸோ ஹியூமிடிட்டிலே ஒரு 4 டைப் இருக்குது, ஒவ்வொன்றா பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டியா. ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டினா என்னென்னா ரேஷியோ ஆஃப் தி வாட்டர் வேப்பர் கண்டென்ட் ஆஃப் தி மிக்சர் டு தி டோட்டல் ஏர் கண்டென்ட். ஸோ வாட்டர் வேப்பர் கண்டென்ட்டுக்கும் டோட்டல் ஏர் கண்டென்ட்டுக்குள்ள ரேஷியோவை தான் நம்ம வந்து ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்கன்னா கிராம்ஸ் ஆஃப் வேப்பர் பெர் கேஜி ஆஃப் ஏர். நெக்ஸ்ட் வந்து அப்சல்யூட் ஹியூமிடிட்டி பார்த்துடலாம். அப்சல்யூட் ஹியூமிடிட்டினா என்னென்னா ரேஷியோ ஆஃப், அதாவது வாட்டர் வேப்பர் ப்ரெசன்ட் பெர் யூனிட் வால்யூம் ஆஃப் ஏரை தான் நம்ம வந்து அப்சல்யூட் ஹியூமிடிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ஏரில் ஒரு அட் அ டைம் ஒரு ஏர் எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து வாட்டர் வேப்பர் எவ்வளோ ப்ரெசென்ட் ஆயிருக்கோ அதை வந்து நம்ம அப்சல்யூட் ஹியூமிடிட்டின்னு சொல்கிறோம். ஸோ அப்சல்யூட் ஹியூமிடிட்டி இஸ் அ மாஸ் ஆர் வெயிட் ஆஃப் வாட்டர் வேப்பர் ப்ரெசென்ட் பெர் யூனிட் வால்யூம் ஆஃப் ஏர். இட் இஸ் எக்ஸ்பிரஸ் யூஸ்வலி இன் கிராம்ஸ் பெர் கியூபிக் மீட்டர் ஆஃப் ஏர். இதே மாதிரி ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டிக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. அது ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டினா என்னென்னா ரேஷியோ ஆஃப் ஆக்சுவல் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வேப்பர் ப்ரெசென்ட் இன் தி ஏர் டு தி maximum amount of water vapor that it can hold at the given temperature. ஸோ ப்ரெசெண்டாக இப்போ ஒரு வாட்டர் வேப்பர் ஒரு ஏரில் எவ்வளோ இருக்கோ டிவைடட் பை ஒரு ஒரு அட்மாஸ்பியரில் வாட்டர் வேப்பர் ஹோல்டிங் கெப்பாசிட்டியை வந்து டிவைட் பண்ணுறோம். அப்படி டிவைட் பண்ணி கிடைக்கிறது தான் நம்ம வந்து ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டிங்கும். ஸோ இட் இஸ் அ ரேஷியோ ஆஃப் ஆக்சுவல் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வேப்பர் ப்ரெசென்ட் இன் தி ஏர் அண்ட் தி மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வேப்பர் that it can hold in given temperature. இப்போ வந்து வார்ம் ஏர் எடுத்துக்கிட்டிங்கன்னா வார்ம் ஏர் ஹோல்ட் மோர் வாட்டர் வேப்பர் தேன் கோல்டு ஏர். வென் த ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி ரீச் 100% ஏர் கெட் சேச்சுரேட்டட். இப்படி ஏர் வந்து சேச்சுரேட் ஆகிற இந்த கண்டிஷனை இந்த கண்டிஷனில் இருக்க இந்த டெம்பரேச்சரை நம்ம டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
ஸோ டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர் வந்து ஏர் வந்து கம்ப்ளீட்டாக சேச்சுரேட் ஆயிரும். இப்போ வந்து ஹியூமிடிட்டியை மெஷர் பண்ணுற இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைக்ரோமீட்டருங்க இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஹியூமிடிட்டியை வந்து மெஷர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ் பாருங்கள். வித் த டிக்ரீசிங் ஏர் ப்ரெஷர் த அவைலபிலிட்டி ஆஃப் ஆக்சிஜன் டு பிரீத் ஆல்சோ டிக்ரீசஸ். At a very high altitude, the atmospheric pressure and available oxygen so low that the people became sick and even die. ஸோ வந்து ஹையர் ஆல்டிடியூட் போகிறப்ப அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். அதனால் பீப்புளுக்கு வந்து தேவையான ஆக்சிஜன் வந்து கிடைக்காது. அவங்களுக்கு ப்ரீத் பண்ணக்கூடிய அளவுக்கு ஆக்சிஜன் இல்லாமல் ரொம்ப சிக் ஆயிடுவாங்க. அதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து மவுண்டைன் கிளைம்பர்ஸ் எப்போவுமே ஒரு ஆக்சிஜன் பாட்டில் வந்து அவங்க எடுத்துகிட்டு தான் போகணும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து அது சேஃப்டி. அதே மாதிரி ஏர்க்ராஃப்டில் வந்து ஆர்டிஃபிஷியல் ப்ரெஷர் வந்து கேபினில் வச்சுருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து விண்டு பார்த்துடலாம். டெம்பரேச்சர் பார்த்தோம், ஹியூமிடிட்டி பார்த்தோம், இப்போ விண்டு பார்க்க போகிறோம். விண்டுனா என்னென்னா இந்த ஹரிசாண்டல் மூமெண்ட் ஆஃப் ஏரை தான் நம்ம வந்து விண்டுன்னு சொல்கிறோம். அதே மாதிரி வெர்டிக்கல் மூமெண்ட் ஆஃப் ஏரை ஏர் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். விண்டுலேயே 3 கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. பிளானிட்டரி விண்ட், சீசனல் விண்ட், லோக்கல் விண்ட் அப்படின்னு 3 கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு பிளானிட்டரி விண்ட்னா என்னன்னு பார்த்துடலாம். பிளானிட்டரி விண்டுங்கிறது எப்போவுமே ஒரே டைரக்ஷனில் தான் அது வந்து ஃப்ளோ ஆகும். ஒரு வருஷம் ஃபுல்லாக ஒரே டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகும். அதனால் அந்த பிளானிட்டரி விண்டை பெர்மனன்ட் விண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிளானிட்டரி விண்டு கீழே 3 கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. ஒன்று ட்ரேட் விண்ட், வெஸ்டர்ன் லைஸ், இன்னொன்று போலார் ஈஸ்டர்ன் லைஸ். இப்போ நெக்ஸ்ட் சீசனல் விண்ட் பார்த்துடலாம். சீசனல் விண்ட்னா என்னென்னா ஒவ்வொரு சீசனுக்கும் மாறுற தக்கன அந்த விண்டோட டைரக்ஷனும் மாறும். அதை தான் நம்ம சீசனல் விண்டுன்னு சொல்லுவோம். இதோட இன்னொரு பேர் வந்து மான்சூன் விண்டா. பொதுவாக அந்த விண்ட் வந்து சி டு லேண்ட் வந்து சம்மர் டைமில் சி டு லேண்ட் வந்து அது வந்து ட்ராவல் ஆகும். அதே மாதிரி லேண்ட் டு சி வந்து விண்டர் டைமில் ட்ராவல் ஆகும். நெக்ஸ்ட் வந்து லோக்கல் விண்ட் பார்க்க போகிறோம். லோக்கல் விண்ட் வந்து எப்படின்னா அது ஒரு ஸ்மால் ஏரியாவில் வந்து அது ப்ளோ ஆகும். அது எப்படின்னு டீட்டெயிலாக பார்த்துலாம். லோக்கல் விண்ட் ஆர் தி விண்ட்ஸ் ப்ளோ ஓவர் தி ஸ்மால் ஏரியா ஒன்லி டியூரிங் அ பர்டிகுலர் டைம் ஆஃப் அ டே ஆர் அ ஷார்ட் பீரியட் ஆஃப் அ இயர். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா லேண்ட் அண்ட் சீ ப்ரீஸ் வந்து நமக்கு லோக்கல் விண்டு கடியில் தான் வரும். ஸோ இப்போ 3 விண்டு பார்த்துருக்கோம். பிளானிட்டரி விண்ட் பார்த்துருக்கோம், சீசனல் விண்ட் பார்த்துருக்கோம், லோக்கல் விண்ட் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பியூஃபோர்ட் ஸ்கேல் அப்படின்னு ஒரு ஸ்கேல் இருக்குது. அதை யூஸ் பண்ணி தான் இந்த விண்டோட ஸ்பீடை வந்து நம்ம மெஷர் பண்ணுறோம். இந்த ஸ்கேல் வந்து எப்போ டெவலப் பண்ணாங்கன்னா 1805ஆம் ஆண்டில் ஃப்ரான்சிஸ் பியூஃபோர்ட் அப்படிங்கிற ஒரு ராயல் நேவி ஆஃபீஸர் வந்து டெவலப் பண்ணார். அண்ட் ஃபர்ஸ்ட் அஃபிஷியலி யூஸ்டு பை HMS பீகிள். நெக்ஸ்ட் வந்து அல் பலாக்கி அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து ஒரு அராப் ஜியோகிராஃபியரா. அவர் தான் இந்த கிளைமேட்டிக் டேட்டாஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காரு ஃப்ரம் அராப் ட்ராவல்டேருந்து. அதை யூஸ் பண்ணி அவர் வந்து ஃபஸ்ட்டு கிளைமேட்டிக் அட்லஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு. ஸோ உங்களுக்கு கொஸ்டின் எப்படி வரும்னா ஃபஸ்ட்டு கிளைமேட்டிக் அட்லஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது யாருன்னு கேட்டாங்கன்னா அல் பலாக்கி. இவர் ஒரு அராப் ஜியோகிராஃபியரா. நெக்ஸ்ட் வந்து விண்ட் டைரக்ஷன் அண்ட் ஸ்பீடை எப்படி மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். விண்ட் வெயின் இல்லைனா விண்ட் கிளாக் இதை யூஸ் பண்ணி விண்ட் டைரக்ஷனை வந்து மெஷர் பண்ணுறாங்க. அதே மாதிரி அனிமோமீட்டரை யூஸ் பண்ணி விண்ட் ஸ்பீடை வந்து மெஷர் பண்ணுறாங்க. விண்ட் ரோஸ்ங்கிறது ஒரு டயக்ராம். அது வந்து டைரக்ஷனையும் பீரியட்ஸையும் வந்து பீரியட்ஸ் ஆஃப் ப்ரிவேலிங் விண்டை வந்து அது வந்து காமிக்கும். மெட்ரோகிராஃப் ஆர் ட்ரிபிள் ரெஜிஸ்டர் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் விச் ரெக்கார்ட்ஸ் விண்ட் ஸ்பீட், டைரக்ஷன், சன்ஷைன் அண்ட் ப்ரிசிபிடேஷன். இந்த மெட்ரோகிராஃப் ஆர் ட்ரிபிள் ரெஜிஸ்டர் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தை ரெக்கார்ட் பண்ணுது. லைக் விண்ட் ஸ்பீடு, டைரக்ஷன், சன்ஷைன் அண்ட் ப்ரிசிபிடேஷனா. இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா அனிமோமீட்டரோட டயக்ராம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாக்ஸில் பாருங்கள் பிரேசில் தான். பிரேசிலில் வந்து ரொம்ப கம்மியான விண்ட் ஸ்பீட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி கேபான், கான்கோ, சுமத்ரா, இந்தோனேஷியா அண்ட் மலேசியா இங்கேயும் ரொம்ப கம்மியாக தான் விண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதோட இந்த லெசன் முடியுது. புக் பேக் கொஸ்டின் பார்த்துடலாம். எர்த் அட்மாஸ்பியரில் நைட்ரஜன் வந்து 78% இருக்குது அண்ட் ஆக்சிஜன் வந்து 21% இருக்குது. இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் வந்து ஆவரேஜ் கண்டிஷன் ஆஃப் வெதரை என்னன்னு சொல்லுவாங்கன்னு கேட்டிருக்காங்க, கிளைமேட்டை. தேர்ட் கொஸ்டின் வந்து எனர்ஜி ரிசீவ் ஃப்ரம் சன் வந்து ஹீட்டை. ஃபோர்த் கொஸ்டின் விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் ரெப்ரசன்ட் பிளேஸ் வித் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால். ஸோ ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால் வந்து ஐசோ ஹைட். டேஸ் இஸ் யூஸ் டு மெஷர் தி ஹியூமிடிட்டி, ஹைக்ரோமீட்டரா. நெக்ஸ்ட் ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ் பார்த்துடலாம். டேஸ் ரெஃபர்ஸ் டு தி கண்டிஷன் ஆஃப் தி அட்மாஸ்பியர் ஃபார் தி ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம், வெதர். தி சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் வெதர் வந்து மெட்ராலஜி. ஹையஸ்ட் டெம்பரேச்சர் ரெக்கார்ட் ஆனது எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க, 56.7 டிகிரி செல்சியஸா. நெக்ஸ்ட் வந்து டேஸ் இஸ் தி ரேஷியோ பிட்வீன் ஆக்சுவல் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வேப்பர் அண்ட் மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வேப்பர் கேட்டிருக்காங்க, ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. டேஸ் அண்ட் டேஸ் ஆர் யூஸ் டு
ஆர் மெஷர்ட் பை அனிமோமீட்டர் அண்ட் விண்ட் வேன். ஸோ விண்ட் ஸ்பீட் வந்து அனிமோமீட்டர் வச்சு மெஷர் பண்ணுறாங்க, விண்ட் டைரக்ஷன் வந்து விண்ட் வேன் வச்சு மெஷர் பண்ணுறாங்க. டேஸ் ஆர் இமேஜினரி லைன் விச் கனெக்ட் தி சேம் டெம்பரேச்சர் ஆஃப் டிஃப்ரெண்ட் பிளேசஸ். இதுக்கு ஆன்சர் வந்து ஐசோதெர்ம். ஓகே, ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து மேட்ச் பார்த்துடலாம். கிளைமேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து லாங் டேர்ம் சேஞ்சு. ஐசோஸ்னிஃப்னா ஈக்குவல் ஸ்னோஃபால். ஹைக்ரோமீட்டர் அப்படின்னா ஹியூமிடிட்டி. ரேடார், ஹைக்ரோமீட்டர் வந்து நம்ம ஹியூமிடிட்டி மெஷர் பண்ண யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து ரேடார் பார்த்தீங்கன்னா அது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, லொக்கேட்டிங் அண்ட் ட்ராக்கிங் ஸ்டார்ம். லோ ப்ரெஷர் வந்து ஆன்சர் வந்து சைக்ளோன். நெக்ஸ்ட் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பார்த்துடலாம். The atmosphere is a layer of gas surrounding the planet. Correct. Next second question பாருங்க. Scientific study of weather is called climatology கொடுத்திருக்காங்க. தப்பு. Meteorology. So second one false. Third one, icicle refers to equal sunshine. Correct. True. The fourth one பாருங்க. Humidity is calculated by aneroid barometer கொடுத்திருக்காங்க. தப்பு. Humidity வந்து hygrometer யூஸ் பண்ணி calculate பண்ணுறோம். and aneroid barometer வந்து when pressure, air pressure வந்து நம்ம calculate பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது இந்த barometer. ஸோ ஃபோர்த் ஒன் வந்து ஃபால்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லெசன் இதோட முடிஞ்சிடுச்சு. இந்த லெசன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஃபீல் பண்ணிங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ நைஸ் டே.